பிரதர் அப்படி உட்காந்து போக வேண்டியதானே? அது இல்ல, ஒரு நிமிஷம். அது சொல்லிட்டு விரல் நீட்ட வேண்டியதானே? அதனால விரல் நீட்டிட்டு சொல்றது. ஐயோ, நான் அந்த விளையாட்டுக்கே வரலப்பா. நான் சொல்ல வந்ததே வேற. என்ன? செருப்பு பொட்டி மாதிரி சாதாரண பிரச்சனை இல்ல, காதல் பிரச்சனை. அப்பப்ப வந்து ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு போறது பேர் காதல் இல்ல. கடைசி வரைக்கும் நின்னு ஃபைட் பண்றதுக்கு பேர் தான் காதல். நீ 10 நாளைக்குள்ள அந்த பொண்ணுக்கு ஒரு முடிவை சொல்லலைன்னு வச்சுக்க, அவங்க அப்பா மறுபடியும் சாராயத்துக்கு ஆசைப்பட்டு என்ன மாதிரி கேவலமான பயலுக்கு கையை பிடிச்சு குத்துருவான்ப்பா. அவளுக்கு நீதாப்பா ஒரு நல்ல முடிவை சொல்லணும். அவ ஊர் விட்டு போறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவை நான் அவளுக்கு சொல்றேன். இப்பயாச்சும் நான் சொல்றத கேட்டானே, அப்பாடா. அப்பானா அம்மாவோட புருஷன், அப்பாடானா என்ன? அப்பாடானா அப்பாடா. அப்பாடா 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 ஆளை விட்டான்டா. என்னது இது? காயத்ரி கிழக்கு மாட வீதி. அம்மா காயத்ரி, உனக்கு ஏதோ இன்விடேஷன் வந்திருக்குமா? வந்து பாரு. வாமா. கல்யாண பத்திரிகைக்குள்ள ஒரு காதல் பத்திரிகையா? படிங்க, ஆனா சத்தமா படிங்க. ஹாய் காயத்ரி. ஹாய் காயத்ரி. நான் தான் வசந்த். நீ அனுப்பின 2 லெட்டருமே கிடைச்சது. எது? விடிய விடிய என்னோட ஃப்ளூட் பேக்ரவுண்ட் மியூசிக்ல எழுதினியா அதுவா? படிங்க. நீ கடிதம் மூலமா பதில் அனுப்ப வேண்டாம். ஏன்னா எங்க அப்பா தான் இந்த ஊர் போஸ்ட் மாஸ்டர்னு எழுதின உடனே எனக்கு எப்படி பதில் போடுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். அப்பாவை பத்திலாம் எழுதிருக்க, நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கூட எழுதியா? நல்ல வேலை, உன் ஃப்ரெண்டு கௌசல்யா கல்யாண பத்திரிக்கையோட என் வீட்டுக்கு வந்திருந்தா. என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டா. நானும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? அங்க உன்னை பார்க்கத்தான். அதான் லவ்விங்ஸ் ஆஃப் இந்தியா. நீ கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு வரணும். நான் அங்க உன்கிட்ட பல முக்கியமான விஷயங்களை பேசணும். மேட்டர்லாம் ஓகே. எப்படி 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 போக போறீங்க? வெள்ளச்சாமி, இந்த கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது போகணும். போகணுமா? போறோம். ஐ வெள்ளச்சாமி, உங்க வசந்தன் கோவை நான் பார்க்க வேண்டாமா? அது சரி, அப்பா கிட்ட பெர்மிஷன் யார் கேக்குறது? இல்ல ஒண்ணு இல்ல, இவங்க ஃப்ரெண்ட் வசந்த் திக்கு திக்கு கல்யாணமா, அது காயத்ரி அவசியம் போகணும்ன்றாப்ல. இப்ப எப்படி? அதான் அத நான் கேட்டேன். அது வந்து இந்த மாமி காரியம் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு. வீட்டுல வேற சுபம்லாம் கூட பண்ணிட்டாங்க. அதனால கோயிலுக்கோ கல்யாணத்துக்கோ போறதுல தப்பு இல்லைங்கிறாப்ல. பட் நான் சொல்லிட்டேன், நான் கரெக்டா சொல்லிட்டேன். அதாவது உள்ளூரா இருந்தா கூட பரவாயில்ல, 80 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இருக்க வெளியூர், காலையில போனோம்னா வரதுக்கு சாயந்தரம் ஆயிப்படும் சொன்னேன். அதுக்கு காயத்ரி ஒரு பாயிண்ட் சொல்றாப்ல. அந்த பாயிண்ட் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பாயிண்ட். என்னன்னா, 10 வருஷமா கூட படிச்ச ஃப்ரெண்டு, அவளை எப்ப வேணாலும் பார்க்கலாம், ஆனா அவ கல்யாணத்தை ஒரு தடவை தானே பார்க்க முடியுங்கிறாப்ல. இந்த பாயிண்ட நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்லிட்டேன், அப்பா கோவம் வந்துடும், சங்கராபரண சாஸ்திரிகள் மாதிரி ஹை பிச்சில் பாட்டு. அவங்க அம்மா பிரிஞ்சு போன சோகம் இன்னும் மனசு விட்டு போல. இந்த மாதிரி எங்கேயா போனா தாண்டா மனசுக்கு ஆறுதலா இருக்கும். போட்டுட்டா. நீங்க சொல்றது நல்ல சென்டிமெண்ட் பாயிண்ட் தான். ஆனா எப்படி அனுப்புறது? தனியா தனியா என்கிட்ட போனோம், நீ கூட்டிட்டு போய. பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் நமக்கு வரல. அதான் மேன்மக்களே. வெள்ளச்சாமி, இவ சந்தோஷம் தாண்டா எனக்கு எல்லாமே. இவ ஆசைப்பட்டு கேட்டது கல்யாணத்துக்கு தானே, போட்டுமே. அப்படி உங்க பொண்ணை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, இனிமே பாருங்க கெட்டி மூளை வரையும் கொண்டு போயிடுறேன். சந்தோஷம் தானே? அங்க வாசிப்பாங்கடா. வாங்க வெள்ளச்சாமி, இவர்தான் என் வசந்த். வணக்கங்க. மேரேஜ் பிராப்திரஸ்து. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை இவங்க அப்பாவும் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ அப்பா வயசுல என்னால சொல்ல முடியும், ஆனா பர்மிஷன் அவர் தான் கொடுக்கணும். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சொல்ல வைக்கிறேன். டே வெள்ளச்சாமி, நான் பெரிய தப்புன்ட்டேன். உங்க 2 பேரையும் கல்யாணத்துக்கு நான் அனுப்பியிருக்கவே கூடாது. நீங்க 2 பேரும் அங்க போனதுனால இப்படி நடந்தது. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? சம்பந்தி வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்பதான் போறாங்க. ஏதோ ஒரு வேலை விஷயமா நம்ம ஊருக்கு வந்தாங்களாம். அப்படியே காயத்ரி பார்த்துட்டு போலாம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நீங்க எல்லாம் போயிட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னால வந்திருந்தா காயத்ரி பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல. இத்தனை நேரம் காத்து வந்துட்டு இப்பதான் போறாங்க. அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். யாராவது தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும்.
என்னடா சொல்ற? இல்ல இப்ப நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, அந்த கல்யாணத்துல பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாப்பிள்ளை வேற, அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாப்பிள்ளை வேற. கடைசி நேரத்துல தெரிஞ்சிட்டு அப்பா என்ன பண்ணாரு, அந்த பொண்ணோட மனசு நோவ கூடாதுங்கிறதுக்காக பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாப்பிளைய மாத்திட்டு அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாப்பிளைய உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அந்த விஷயம் எனக்கு எதுக்குடா? இல்ல நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல, நடக்க போறத நாம நினைக்கிறது இல்லன்னு சொல்ல வரேன். நடக்க போறதெல்லாம் முன்னாலேயே தெரிஞ்ச மாதிரி பேசுறிய? அப்படிதான் வச்சுங்களேன். என்ன வச்சுக்கிறது? இல்ல உங்க பொண்ணுக்கு எந்த நேரத்துல எது நடக்கணுமோ அது நல்லதாவே நடக்கும். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். என்ன புரியும்? எதுவுமே நம்ம கையில இல்லைன்னு. என்ன அவன்? நான் சம்பந்தி பத்தி பேசினேன், இவன் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு போறான். அப்படியே புள்ளியாரப்பா, என் கஷ்டம் உனக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் என்கிட்ட இந்த சைக்கிள் எடுத்து போய் 2 மாசம் ஆகுது. வண்டியும் உள்ள வாடகையும் தெரியல. யார் அவன்? இங்க இங்க இங்க. அதான்ப்பா குண்டக மண்டக பாத்திப்பா. மிஸ்டர் புள்ளையார் இருக்காரு, அவர் ஞானப்பழம் மாதிரி பெரிய பெரிய கேஸ் தான் அவர் டீல் பண்ணுவாரு. நான் ஒரு ஜூனியர். இந்த மாதிரி சின்ன சின்ன சைக்கிள் கேஸ்லாம் நான் தான் பஞ்சர் போடுறேன். 1000 ரூபாய் சைக்கிள் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டேனா, புள்ளியாருக்கு 10 ரூபாய் தேங்காய் உடைப்பேன்பா. ஓ ஓ ஐ அப்பா, எதை அடக்கினாலும் இதை அடக்க முடியலப்பா. ஓ ஐ அப்பாடா, 2 லிட்டர் தேரும். அடாடாடாடாடா, இறங்குனது இந்த காத்து தானா? இங்க வரா, காத்து பண்ண பார்த்து கரெக்டா பம்போட வர்றாரு ஒருத்தர். ஹலோ பிரதர். ஓ நீங்க தானா? என்ன எப்பயும் பிகிலோட அலைவீங்க, இப்ப பம்போட அலைவீங்க? பம்பு யாருது? சைக்கிள் யாருது? இது என்னையா கேள்வி? ஏன் சைக்கிள் தான். பம்பு என்னதுதான். நான் ஏன் கேட்டேன்னா, உன்கிட்ட எதை பேசினாலும் தெளிவா பேசணும். தெளிவா பேசு. எனது சைக்கிளுக்கு கொஞ்சம் காற்று அடிக்கிறீர்களா? வீல் இங்க இருக்கின்றது, பிகில் அங்க இருக்கின்றது. நான் அந்த பக்கம் செல்கிறேன். காற்றை கவனமாக நிரப்புங்கள். ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்த முடிஞ்சுதா. ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். காத்தடிச்ச கூலி அளவு? காத்துக்கெல்லாம் நாங்க காசு வாங்குறது இல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். காத்தடிக்க வந்த காத்த வராயன் பாரு. எங்க போறீங்க? என்ன சார், ஏன் ஜெயிக்க எடுத்து நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? காத்து இல்லாம இந்த வண்டி ஓடுமா? காத்து இல்லாம எந்த வாகனம் போகாது பிரதர். அப்ப இந்த வண்டி ஓடுறது உள்ள இருக்க என் காத்துனால இல்லையா? டெபினெட்லி. அப்ப இந்த வண்டி யாருக்கு சொந்தம்? ஆஹா, ஆரம்பிச்சுட்டான் ஐயா. போதுமா? காத்தா காத்து பொல்லா, ஊர்ல இல்ல காத்து. பாப்பா வேலைய பாத்துட்டு இருங்க பிரதர். என்ன? உங்க சைக்கிள் இங்க இருக்கு, எங்க காத்து எங்க? தெளிவா கேக்குறேன். உங்க சைக்கிள் இங்க இருக்கு, நாங்க அடிச்ச காத்து எங்க? காத்து காத்தோட காத்தா கலந்துருக்கோம். வேணும்னா இந்த பொம்பளை இன்னும் 2 குத்து வேணா குத்தி எடுத்துட்டு போ. இந்த குத்துறவெல்லாம் வேண்டாம். நீங்க புடுங்கி விட்ட காத்த என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த சைக்கிள் நீங்க எடுத்துட்டு போங்க. இங்க பாரு, நல்லா நாம இங்க இருப்பா. என்ன பாக்குறப்பலாம் இதே வேலைய செய்றீங்க. இங்க பாரு, புடிக்கல சொல்ல விட்டு போறீங்க. இங்க பாரு, இங்க ஒழுங்கா கட்டற நாயே. டேய், காத்து காத்து காத்துக்கு நான் எங்கடா போவேன்?